மாதிரி போகவும் வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஃபேர் வேல்யூ கேப். அப்படி இல்லைன்னா ஆர்டர் பிளாக் டேப் பண்ணி போறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லைன்னா ரெசிடென்ஸ் ஜோனை டேப் பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா கீழே உங்களுக்கு அந்த பிரேக் அவுட் பண்றதுக்கு முன்னாடி ஃபேர் வேல்யூ கேப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கிரியேட் ஆயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க, அதெல்லாம் ரீவைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கசகசன்னு எதுவுமே இருக்க வேண்டாம். நான் உங்களுக்கு சிம்பிளா கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு அதில் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சேன். இப்போ இந்த இடத்துல ரெசிடென்ஸ் லைன் உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணிருக்கு பாத்தீங்களா? ஸோ பிரேக் அவுட் பண்ண கேண்டில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டிலா கிரியேட் ஆயிருக்கு, அதுவும் கிரீன் கேண்டில். ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ண கேண்டில் பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி அதாவது அந்த பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜோனுக்குள்ள இருக்கும் பாத்தீங்களா? ஸோ அந்த கேண்டிலுமே கிரீன் கேண்டில் இருக்கு. நெக்ஸ்ட் அந்த கேண்டில் என்ன பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விக் விட்டு ஒரு பாடி வச்ச ஒரு கிரீன் கேண்டிலா முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, 30 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோவை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற லைன் ரெசிடென்ஸ் லைன், கீழே இருக்கிற லைன் வந்து சப்போர்ட் லைன். ஒன்ஸ் உங்களுக்கு இப்போ வந்து நமக்கு ரெசிடென்ஸ் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ பையர்ஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்காங்க. ஒன்ஸ் நமக்கு அந்த ரெசிடென்ஸ் லைனை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மார்க்கெட் இதில் என்ன மூவ்மெண்ட் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு திருப்பி இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ண வருவாங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒன்ஸ் 30 மினிட்ஸ் கேண்டிலோட அதெல்லாம் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அப்போ இன்னைக்கு டே ஃபுல்லாவே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல இருக்க போகுது. ஸோ இதையுமே நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம் ஈஸியா. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்கு, 30 மினிட்ஸ் கேண்டிலோட ரெசிடென்ஸ் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ரீடெஸ்ட் பண்ணும்போது நீங்க லாங் பொசிஷன் எடுக்கிறீங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் கீழே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரெசிடென்ஸ் ஜோன். ஸோ ஒன்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன், ரெசிடென்ஸ் ஜோன் வந்து பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரெசிடென்ஸ் ஜோன் ஒன்ஸ் அது பிரேக் அவுட் ஆயிருச்சுன்னா நெக்ஸ்ட் அது சப்போர்ட் ஜோனா சேஞ்ச் ஆயிடும். ஸோ அப்போ இது வந்து இப்போ நமக்கு ரெசிடென்ஸ் ஜோன் இல்லை. ஸோ இது இப்போதைக்கு நமக்கு ரெசிடென்ஸ் ஜோன் இல்லை. இப்போ இதுவுமே நமக்கு சப்போர்ட் ஜோன் தான். ஸோ ஒன்ஸ் நமக்கு அது சப்போர்ட் ஜோனா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அங்கே ஃபேர் வேல்யூ கேப் வந்து டச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறோம். அந்த சப்போர்ட் லைன் கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். அப்படி இல்லைன்னா ஒன்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஒரு ஆள்